வெல்கம் டு கவிமதி கிச்சன். முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய், கிராம் 2, அன்னாச்சி பூ இலை, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். தக்காளியே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கங்க. மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் பொடி 1 ஸ்பூன், காரத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை போட்டுங்க. இந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். முந்திரி, சோம்பு, முந்திரி தேங்காய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிட்டோம். ஒரு 4 முட்டை அவிச்ச முட்டை வச்சுருக்கேன். இதை அப்படியே பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த முட்டையை நம்ம சேர்த்துக்கணும். லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.